தமிழக மக்களின் மாதம் 2500 மகளிர் உரிமைத் தொகை வழங்குவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசின் வரவிருக்கும் ஜூலை 2024 முதல் வாரத்தில் தொடங்க வாய்ப்புள்ள முதல் முழுமையான பொது பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் என்று நிதியமைச்சர் மரியா வில்சன் தெரிவித்திருக்கின்றார். இது எப்பொழுது கொடுக்கப்படுகின்றது? மேலும் பல்வேறு திட்டங்கள் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அதுவெல்லாம் எப்பொழுது தமிழக மக்களை வந்து சேரும் என்பது குறித்தான ஒரு முழு காணொலியாக இந்த காணொலி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தற்போதைய நிலவரம் மற்றும் திட்டமிடல் என்னவென்பது குறித்து பார்ப்போம். மறுசீரமைப்பு. ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 1000 உரிமை தொகை திட்டத்தினை கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மறுசீரமைப்பு செய்து தகுதியான பெண்களுக்கு 2500 உயர்த்தி வழங்க அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டில் இந்த ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ அரசாணை மற்றும் முறையான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முறைகேடுகள் ஆய்வு. பிற மாநிலத்தைச் சார்ந்த பெண்களும் இந்த தொகை வழங்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார்கள் குறித்து தீவிர விசாரணை மற்றும் ஆய்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து முழு விவரங்களை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் 2 வாரங்களில் அரசு சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என செய்திகள் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த உடனே தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக டிபிடி முறை பணம் அனுப்பும் பணிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. விஜய் தலைமையிலான தமிழக அரசின் மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நீங்கள் புதிதாக விண்ணப்பிக்க விரும்பினால் சில அடிப்படை ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே மாதம் 1000 பெற்று வரும் பெண்களுக்கு இந்த தொகை 2500 தானாக உயர்த்தப்படும் என்பதால் அவர்கள் தனியாக டாக்குமெண்டுகள் எதுவும் தர தேவையில்லை என்றுதான் இதுவரை செய்தி இருக்கின்றது. ஆனால் புதிதாக இணைய விரும்புபவர்கள் மற்றும் விடுபட்டவர்கள் பின்வருமாறு ஆவணங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். புதிதாக விண்ணப்பிக்க தேவையான முக்கிய ஆவணங்கள்: ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. விண்ணப்பிக்கும் பெண்ணின் பெயர் இந்த குடும்ப அட்டையில் குடும்ப தலைவி என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அதில் பெயர் இருக்க வேண்டும். ஆதார் கார்டு. விண்ணப்பதாரரின் தற்போதைய முகவரியுடன் கூடிய ஆதார் அட்டை தேவைப்படுகின்றது. வங்கி கணக்கு புத்தகம். ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஆக்டிவ் வங்கி கணக்குகள் இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. வருமான சான்றிதழ். தவிக அரசு நிர்ணயிக்கப் போகும் புதிய வருமான வரம்பிற்குள் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் வருவதை உறுதி செய்ய இது தேவைப்படலாம். மின்சார கட்டண ரசீது அல்லது கேஸ் பில். முகவரி சான்றிற்காக ஏதேனும் ஒரு சமீபத்திய கட்டண ரசீதுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ரேஷன் கார்டுகள் சரிபார்ப்பு. உங்கள் குடும்ப அட்டையில் குடும்ப தலைவியாக உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை முதலில் சரிபார்க்கவும். புதிதாக திருமணமானவர்கள் அல்லது கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் பிரிந்தவர்கள் உடனே TNBDS இணையதளத்தில் புதிதாக ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்து கார்டை பெற்றுக்கொள்ளவும். ஆதார் பேங்க் லிங்க். உங்கள் பேங்க் அக்கவுண்டிற்கு நேரடியாக பணம் வரும் டிபிடி முறை வங்கியின் கிளைக்கு சென்று உங்கள் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் சீட் இணைப்பு செய்து வைத்திருக்க வேண்டும். சிறப்பு முகாம்கள். ஜூலை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கு அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியானதும் தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு ரேஷன் கடை வாரியாகவும் கிராமங்களில் பிரத்யேக விண்ணப்பிப்பதிவு முகாம்கள் நடத்தப்படும். அந்த முகாம்களில் அரசு வழங்கும் விண்ணப்ப படிவத்தை பெற்று விவரங்களை பூர்த்தி செய்து மேலே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களின் நகல்களை இணைக்க அதிகாரிகளிடம் வழங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. வரும் ஜூலை மாத பட்ஜெட்டிற்கு பிறகு அரசு இதற்கான தகுதி விவரங்களையும் விண்ணப்ப தேதிகளையும் துல்லியமாக அறிவிக்கும் என்பதுதான் இந்த செய்தியின் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.